நமக்கு வீணா போன 2 எதிரி. பாகிஸ்தான் ஒண்ணு, இன்னொன்னு சீனா. அப்பப்ப நடுவுல நடுவுல வில்லத்தனத்த பண்றேன்னு சொல்லி வந்து அடி வாங்கி, மிதி வாங்கி கடைசியில சரண்டர் ஆகக்கூடியது நெறைய நாடுகள் இருக்கு. ஸ்ரீலங்கா, மால்தீவ், மலேசியா, நேபாள் அப்படின்னு வருஷத்துக்கு ஒருத்தன் அப்படியே இந்த ரவுண்ட்ல வந்து தத்தளிப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, வீணா போன ஒரே ஒருத்தன் அந்த நாட்டுல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் கேட்கவே வேணாம். சீனால போட்டியோ, அமெரிக்கால போட்டியோ வாங்கிக்குவாங்க. இப்படி உருண்டு போய்கிட்டு இருக்கும்போது இப்ப புதுசா ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதான் பார்க்க போறோம். பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல தான் அந்த சிக்கல். இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் பொருளாதாரத்துல எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊருக்காரங்களே பொருளாதாரம் அப்படின்னு பேப்பர்ல எழுதி ஜோப்ல வைங்கடானா மாட்டேன்ட்டுருவாங்க. அப்படி ஒரு இன்னும் இல்லைங்க எங்க நாட்டுல அப்படின்ட்டுருவாங்க. ஆனா அந்த வெட்டி பயலுக தான் ராணுவத்தை சில இந்திய பகுதிகளை குறி வச்சு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சீனா பண்ற மாதிரி, இந்தியா பல பொசிஷன் எடுக்கிற மாதிரி இவனுங்களும் பொசிஷன் எடுக்கிறாங்க. அங்கதான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஒண்ணு நம்ம ஏற்கனவே விரிவா பார்த்திருக்கோம். சர்க்கிக் பகுதியை மையமா வச்சு பாகிஸ்தான் எவ்வளவு தூரம் தன்னோட ராணுவத்தை பில்ட் பண்ணுது அப்படின்னு. அதுக்கு பதிலடியா நம்ம எப்படி கொடுத்தோம், நேரடி எச்சரிக்கை ஆகட்டும், ராணுவம் அங்க போய் லைவ் ட்ரில்லே நடத்தினதாகட்டும், பாகிஸ்தான் மிரண்டு கிடக்கிறா. இந்த மிரட்டதோட ஓடி போயிரு. தப்பி தவறி அங்க நின்று முறைச்சு பார்த்தா கூட அடி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் பாத்துக்க அப்படின்ட்டு. அதே பேரலரா அதே காலகட்டங்கள்ல இப்ப இன்னொரு விஷயம் பூதாகரமா வருது. காரணம் என்ன அப்படின்னா பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் பக்கத்துல உட்காந்துட்டு தன்னைத்தானே ஒரு பெரிய ரவுடின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த ரவுடித்தனத்தோட உச்சமா அவனுங்களா நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா, சிக்கன் நெக்கை கட் பண்ணி விட்டா ஒட்டு மொத்தமா வடகிழக்கு இந்தியால இருந்து துண்டிச்சு போயிடும் அப்படின்னு. என்னமோ அந்த பிளாக்க இவனுங்க போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கடவுளே நடுவுல பெரிய கடலை சமுத்திரத்தை கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அதான் அப்படின்னு கேட்டா அது சிக்கன் நெக்கு டக் நெக்குன்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள இந்தியா அப்படிங்கிறது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை விரிவுபடுத்தி விடும். சிக்கன் நெக்கு இல்ல டக் நெக்கு இல்ல ஓடிப்போ அப்படின்னு சொல்லி நிலப்பரப்பே விரிவுபடுத்துற அளவுக்கு இன்னைக்கு ஒரு செல்வாக்கோட இந்தியா இருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ செய்யக்கூடிய இடத்துல இந்தியா இன்னைக்கு இருக்கு. ஆனா இப்ப அந்த சிக்கன் நெக்கை மையமா வச்சு பங்களாதேஷ்ல சில பகுதிகளில் ராணுவ பில்டப் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரியா ராணுவ முகாமை கொண்டு வர்றது, ஏர்ஸ்ட்ரிப்பை கொண்டு வர்றது, ஒரு யூனிட்டையே அங்க உட்கார வைக்கிறது, இதை பூரா செய்யறாங்க. செய்யறதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த சப்ளை ரூட்டை பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறது இவர்களோட திட்டம். முடியும் முடியாதுங்கிறதுலாம் அவனுங்களுக்கு தேவையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா சொந்த காசுல பண்ண போறது இல்லை. அமெரிக்காவோ சீனாவோ ஃபண்ட் பண்ணுது. அந்த ஃபண்டிங்ல தான் அந்த பேஸை உருவாக்குறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை வர்த்தக யுத்தத்துல இருக்கும். அது போக பங்களாதேஷை முழுமையா கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா இந்தியா தலையிடாம இருக்கணும். ஒருவேளை அதுக்காக கூட இருக்கலாம். ஒருவேளை அதுக்கான்னு ஏன் சொல்றேன், உலகத்துல எந்த பகுதியில இந்த மாதிரி சித்து விளையாட்டு நடந்தாலும் அன்னை அமெரிக்கா சகுனியா மாறி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அடுத்து சீன பையன் கேட்கவே வேணாம். யூனிஸ் போய் பிச்சை எடுக்கும்போது வடகிழக்க மையமா வச்சுதான் எங்களுக்கு பிச்சை போடுங்க, வடகிழக்குல நீங்க ஏதாச்சும் ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த நேரத்துல நாங்க உதவியா இருப்போம் அப்படிலாம் சொல்லி காமிச்சாங்க. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இந்த 2 பேர்ல எவனோ ஒருத்தன் பிச்சை போடுறாங்க, ராணுவத்தை பில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பங்களாதேஷும் சரி, சீனாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும் மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்ப பங்களாதேஷ்ல புரட்சி வெடிச்சுச்சோ பொதுவாவே அந்த சிக்கன் நெக் பகுதியை பாதுகாக்கன்னு தனியான ஒரு யூனிட் இருக்கு. ஆனா இந்த புரட்சி வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த யூனிட்டோட செயல்பாடு அப்படிங்கிறது தாறுமாறா மாறி போச்சு. ஏகப்பட்ட தடவை ட்ரில் நடத்திட்டார்கள். ஏகப்பட்ட தடவை லைவ் ட்ரில்லே நடத்துறார்கள். அன்அபிஷியலா அது ஏறக்குறைய ஒரு யுத்தத்துக்கான 3ஆம் கட்ட எச்சரிக்கையில தான் அந்த இந்திய ராணுவத்தோட யூனிட் ஒண்ணு இந்த பகுதியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. எந்த நேரத்துல என்ன நடந்தாலும் சரி, இமீடியட்டா ஃபுல் ஃபோர்ஸோட பாஞ்சிருவார்கள். தனியான திட்டமிடலோட ராணுவம் அங்க தயார் நிலையில இருக்கு. அதை மறந்துட்டாங்க. மறந்து இந்த பில்ட் பண்றாங்க. ஜெயிக்க முடியாது. ஆனா இந்த லெவல்ல இவர்கள் யோசிச்சு தனியா அதுக்குன்னு ஒரு யூனிட் பேஸ்ன்னு உருவாக்குனதுக்கு அப்புறம் டெல்லி சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டா டெல்லி இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு ராணுவம் பில் பண்ணுது அப்படின்னா ராணுவம் விலை போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப பங்களாதேஷ்ல ராணுவ தளபதியும் அமெரிக்கா பாக்கெட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கா.
அப்படிங்கிற பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இந்திய உளவுத்துறை இருக்கு. இல்ல அந்த மனுஷன் புக் எழுதினாரியா அப்படின்னா அவர் என்ன வருஷ கணக்குல உட்கார்ந்து புக் எழுதினாரு? ஒண்ணும் கிடையாது. இந்தியா பின்னாடி இருக்கு. ராணுவம் லைட்டா அமெரிக்காவுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ் ராணுவம் வாசிக்க ஆரம்பிக்குது. அமெரிக்காக்கோ சீனாக்கோ யாருக்கோ வாசிக்கிறான். டக்குன்னு ராணுவ தளபதிய இப்ப தெருவுல தூக்கிட்டு வந்து இந்திய உளவுத்துறை போட்டுருச்சு. இது மட்டும் கிடையாது, பங்களாதேஷையே உடைச்சிட்டா இது ரொம்ப காலமான ஒரு பிளானு தான். அதுக்கும் கிரீன் சிக்னல் போட்டு உளவுத்துறைகள் நடக்க ஆரம்பிக்குது. பங்களாதேஷை பொறுத்தவரையும் அங்க உள்ள சிறுபான்மையர்கள் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது ஊரறிஞ்ச விஷயம். அது போக பல நிலப்பரப்புகளுக்கு அவனுங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அதாவது அவனுங்க நாட்டுக்குள்ள உள்ள நிலப்பரப்புங்கிற மாதிரி எப்படி பலுச்சிஸ்தானை பாகிஸ்தான் விட்டுருக்கோ அந்த மாதிரி நிறைய பகுதிகளை விட்டுருக்கார்கள். அதுல எல்லாம் கை வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு தனி சோனா போயிடும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப ஏற்கனவே சிக்கன் நெக் பகுதியை பாதுகாக்கக்கூடிய இராணுவத்தை மட்டும் பலப்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப பங்களாதேஷ்குள்ள உள்ள மைனஸுகள் எல்லாம் நம்மளோட பிளஸ்ஸா மாத்தி மைலேஜ் எடுக்கிறதுக்கான திட்டங்கள் தயார்ல இருந்துச்சு. அதுக்கு டெல்லி கிரீன் சிக்னல் கொடுக்கணும்ல, இப்ப கொடுத்ததாக தான் டெல்லி வட்டாரத்துல பேசப்படுது. மிக விரைவில் சிக்கன் நெக்கு டக் நெக்குன்னு கத்திக்கிட்டு இருக்க பயல உண்மையிலேயே கழுத்தை திருவி டெல்லி தூக்கி வீச தயாராயிருச்சு. அடுத்த சில நாட்கள்ல பங்களாதேஷ்குள்ள நடக்க போற அதிரடி மாற்றங்கள் அது பெரிய அளவுல இந்தியாவோட பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படிங்கிறதா இப்ப டெல்லியில சுத்தக்கூடிய செய்திகளா இருக்கு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.